ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா நான் ஆர்டிவி ட்ரேட் எதுக்கு எடுத்தேன் மண்டே 5th ஜான் எதுக்கு எடுத்தேன்றத ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒய்எம் வந்துட்டு இந்த லோ ஸ்வீப் பண்ணிட்டான். இது ஸ்விங் லோ, ரெலவெண்டான லோ, கரெக்டா? ஸோ எப்போ ஆர்டிவி வந்து இந்த லோ முன்னாடியே ஸ்வீப் பண்ணிட்டான், பட் ரிவர்ஸ் ஆகலை. ஏன் அப்படின்னா ஒய்எம்மும் அந்த லோ ஸ்வீப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கு ஆர்டிவி. ஸோ எப்போ ஒய்எம் இந்த லோ ஸ்வீப் பண்ணுதோ அந்த டைமில் ஆர்டிவி ரிவர்ஸ் ஆகுது, கரெக்டா? ஓகே, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரெலவெண்ட்டான லோ தூக்கிட்டு, ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வேணால் கூட எடுத்துக்கலாம். இங்கே டு இங்கே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எடுத்தால் இட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு தான் போயிருக்கும் மேலே. ஸோ இட்ஸ் ஸ்டில் ஃபைன். ஓகே, அண்ட் தென் இங்கே வந்துட்டு நம்ம மண்டே வந்து புல்லிஷ் தான் பார்க்குறோம். ஏன் புல்லிஷ்னா ஃப்ரைடே அதுமா ரிவர்சல் கேண்டில் வச்சுருக்கு. ரிவர்சல் கேண்டில் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் புல்லிஷ் க்ளோஸ் வச்சுருக்கு. தேர்ஸ்டே வீக்குக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே. ஓகே, ஸோ இப்படி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் புல்லிஷ் தான் பார்ப்பேன். ஸோ இதை எப்படி புல்லிஷ் பார்க்கணும் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் வந்து புல்லிஷ் போகணும். அதாவது மண்டே ஓப்பன் ஆயிட்டு புல்லிஷ் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட க்ரைட்டீரியா என்னன்னா, இந்த ஈக்குலிபிரியம் இருக்கா, இந்த ஈக்குலிபிரியம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு இந்த ஈக்குலிபிரியம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா ஃப்ரைடேவோட லோக்கு போயிடும் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது ரெஸ்பெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த லோ இருக்குல்ல, அதாவது இந்த லோ வந்துட்டு ப்ரொடெக்டட் லோவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னா, டெய்லியில வந்துட்டு இப்போ அலைன் டைம் ஃப்ரேம் வந்து ஹவர்லியில் வந்துட்டு சிஐஎஸ்டி வச்சிருக்கணும். எஸ், சிஐஎஸ்டி வச்சிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்துட்டு ப்ரொடெக்டட் லோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கே வரக்கூடாது. புல்லிஷாக போகணும்னா ப்ரைஸ் வந்து இங்கே வரக்கூடாது, அதுதான் மீனிங். ஓகே, ஸோ அகெயின் இப்போ டெய்லியில் வந்துட்டு இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஒரு டெய்லி புல்லிஷ் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் ஆகிட்டு லோ வைக்கும், லோ வச்சுட்டு மேபி ஏஷியனில் கன்சாலிடேட் ஆகலாம், லண்டனில் மேனிப்புலேட் ஆகலாம், நியூயார்க்கில் எக்ஸ்பான்ஷன் கொடுக்கலாம், இல்லாட்டி ஏஷியாவில் லோ வைக்கலாம், லண்டன் எக்ஸ்பான்ஷன் ஆகலாம், நியூயார்க்கில் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் அகைன் இன்னொரு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கலாம். ஸோ கப்புள் ஆஃப் வேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 4 ஹவரில் போய் பார்ப்போம். 4 ஹவரில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி இருக்குது, கரெக்டாக? நான் அகெயின் சொன்ன மாதிரி இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது, ப்ளஸ் டெய்லி டு ஹவர்லி வந்துட்டு அலைன் ஆயிடுச்சு. ஓகே, தட் சிஏஎஸ்டி. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அகெயின் இங்கே வந்துட்டு இன்னொரு ஹை ப்ராபபிலிட்டி என்னன்னா, இந்த இடத்துல ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக் இருக்கு, கரெக்டாக? இந்த 4 ஹவர் ஆர்டர் பிளாக் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுது ப்ரைஸ். கரெக்டாக இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் வச்சிருச்சு. இந்த கேண்டில் வந்துட்டு இந்த இதோட இந்த விக்கோட ஈக்குலிபிரியமை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். அதோட மீனிங் என்னன்னா, இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். இது கீழே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்துட்டு மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு கீ லெவல் இருக்கு, இந்த எஃப்இஜி ப்ளஸ் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, ப்ளஸ் இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்குள்ளேயே தான் ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த லெவல் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் இந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ இது நம்மளோட பயாஸ் கிடையாது, நம்மளோட பயாஸ் புல்லிஷ். ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஸோ ஓகே, தென் வந்துட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னா, எஸ்எம்டி வந்துட்டு இந்த 1800 கேண்டிலும் 22 இந்த கேண்டிலும் வந்துட்டு ஒரு எஸ்எம்டி. அகெயின் அப்புறம் இந்த கேண்டில் 22க்கும் 2க்கும் ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்க பார்த்தா தெரியும் ஒய்எம் கூட எஸ்எம்டி, ஆர்டிவைக்கு ஒய்எம் கூட மட்டும் தான் எஸ்எம்டி பார்க்கணும். இங்க ஒரு எஸ்எம்டி, இங்க ஒரு எஸ்எம்டி இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஒய்எம்ல வந்து இப்படியே இந்த எஸ்எம்டி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்படியே போகணும், கரெக்டா? ஸோ அதுதான் வந்து இது. அகெயின் இங்க வந்துட்டு இன்னொரு சிக்னேச்சர் என்னன்னா, ஃபேஸஸ் ஆஃப் ப்ரைஸ் வந்து நம்ம இந்த இடத்துல அலைன் பண்ணேன். என்னன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டு ஒரு கீ லெவல்ல தான் எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டு இங்க இடத்துல வந்துட்டு எக்ஸ்பான்ஷன், இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் மெட் வித் எக்ஸ்பான்ஷன், அதாவது வி ஷேப் சிக்னேச்சர் இருக்கும். இதுதான் ரிவர்சல் சிக்னேச்சர், வி ஷேப், அதாவது இந்த மாதிரி இருக்கும் சிக்னேச்சர். ரிவர்சல் இடத்துல மெயினா இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, அகைன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவர்லி கேண்டில் போயிடலாம். இங்க வந்துட்டு ரிவர்சல் கேண்டில்ஸ் இருக்கு 4 ஹவர்ல. இது எப்படி 4 ஹவர்ல இந்த கேண்டில் வந்து எப்படி வந்துட்டு
இந்த கேண்டில் வந்துட்டு ப்ரொடெக்டட் லோ அப்படி இதுக்கு எப்படி ப்ரொடெக்டட் லோ அப்படின்னா 15 மினிட்ல பார்க்கணும். ஏன்னா அதோட அலைன் டைம் 15 மினிட்ல இந்த இடத்துல சிஐஎஸ்டி வச்சிருக்கும். ஓகே, இந்த இடத்துல 15 மினிட்ஸ் சிஐஎஸ்டி வச்சோடனே ஓகே இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் ப்ரொடெக்டட் லோ வித் எஸ்எம்டி அண்ட் ஆல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரைட். இது வந்துட்டு ப்ரொடெக்டட் லோன்னு சொல்லிட்டு நம்ம அசீம் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இங்கே தான் வந்துட்டு வீக்லி அண்ட் டெய்லி ஓப்பன். இது வந்து மண்டே. ஓகே, மண்டே வந்துட்டு நியூஸ் வந்துட்டு 10 o'clock இருந்துச்சு, ரெட் இம்பாக்ட் நியூஸ். ஓகே, ஸோ அகைன் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னா ஹவர்லி போயிட்டேன். ஹவர்லியில் வந்துட்டு பார்க்கும்போது ஒய்எம் வந்துட்டு ஒரு கன்சால்டேஷனில் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஒய்எம் வந்து ஒரு கன்சால்டேஷனில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருப்பேன், இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒய்எம் வந்து இங்கே மேனிபுலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே இடத்துல வந்துட்டு இன்னொரு லாஜிக்கலாக பார்த்தோம்னா ஒய்எம் இங்கே மேனிபுலேட் பண்ணாதான் இந்த இடத்துல ஆர்டி வந்து புல்லிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுவான். கரெக்டா? ஐ மீன் இந்த இடத்துல ஒய்எம் இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்போது ஆர்டி வந்து சோஃபார் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த ஆர்டர் பிளாக்லாம் வச்சுட்டு. ஸோ ஆர்டிவை வந்துட்டு இப்படி சம்மாரி இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த எஸ்எம்டி ஒய்எம்மோட இருந்துச்சுன்னா இது வந்து ஈவன் மோர் ஐ ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணிட்டு ஒய்எம்க்கு வந்து மேனிபுலேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் டு மேனிபுலேஷன், எக்ஸ்பான்ஷன் டு கன்சால்டேஷன் இந்த மேனிபுலேஷன் அதன் இன்னொரு எக்ஸ்பான்ஷன் தான் மார்க்கெட் ஃபேஸ். கரெக்டா? ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிருக்கும் போது வச்சு அகெயின் இங்கே ஒரு வாட் எவர் இங்கேயும் ஒரு எஃப்இஜி இருக்கு ஒரு பிசி. ஸோ லெட்ஸ் சி இங்கே வந்து அகெயின் இங்கே ஒரு சிஎஸ்டி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் வந்து மேனிபுலேட் இந்த ஹையை வந்து மேனிபுலேட் பண்ணிடுச்சா. ஸோ இந்த ஹையை மேனிபுலேட் பண்ணோடனே இது வந்துட்டு இந்த ஹையை தூக்கணுன்னே இது வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடாது. இப்படி மேனிபுலேட் பண்ணா இது வந்துட்டு இந்த லோக்கு போயிடும். இந்த லோக்கு போயிடுச்சுன்னா இது வந்து இன்வாலிடேட் ஆகும். கரெக்டா? அகைன் வந்துட்டு இங்க லோ எடுத்து ஸ்வீப் பண்ணி சிஎஸ்டி வச்சு அகைன் அனதர் கன்ஃபர்மேஷன்லாம் வெயிட் பண்ணணும். ஸோ இங்க வந்து என்ன பெட்டர்னா சோஃபார் நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி வந்து இப்படி கிரியேட் பண்ணுச்சுன்னா ஆர்டி வந்து இப்படி புல்லிஷா ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஹையை வந்துட்டு இன்வாலிட் பண்ணிட்டு இப்படி மேலே போயிடும் அப்படின்றது தான் என்னோட இது லாஜிக். ஓகே, ஸோ லெட்ஸ் சி இந்த இடத்துல பார்த்தோம்னா ஓகே சோஃபார் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இது வச்சிருக்கு, C2 கேண்டில் வந்து இங்கே வச்சிருக்கு. கொஞ்சம் 15 மினிட் போய்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்னன்னா ஆல்ரெடி வந்து இதோ லெட்ஸ் சி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டான். கரெக்டா? இந்த லோ வந்துட்டு மேனிபுலேட் பண்ணிட்டான். இந்த லோ கரெக்டா இங்கே இருக்கு இந்த லோ. ஸோ எஸ்எம்டி வந்து இப்படி வச்சுட்டான் நான் சொன்ன மாதிரி. ஓகே, இப்படி எஸ்எம்டி வச்சோடனே இந்த இடத்துல சிஎஸ்டி வச்சோடனே நான் வந்து என்ட்ரி போயிட்டேன். இந்த இடத்துல வந்து சிஎஸ்டி 15 மினிட் சிஎஸ்டி வச்சோடனே நான் வந்து என்ட்ரி போயிட்டேன். ஆர்டர் பிளாக் யா. ஸோ அகைன் நான் என்ன சொல்லுறது, இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல எப்படி மேனிபுலேட் பண்ணல, சிஎஸ்டி அகைன் இங்கே வச்சுக்கோனே இது இன்வாலிடேட் ஆயிடுச்சு. இது கண்டினியூஷன் சிக்னேச்சர். ஓகே, டார்கெட் வந்து இதுதான் நெக்ஸ்ட் ரெலவெண்டான ஹை. கரெக்டா? ரெலவெண்டான ஹை வந்து இங்கே டார்கெட்டை வச்சுப்பேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னொன்று மெயின் திங் என்னன்னா இப்போ எஸ்எம்டி வச்சோடனே நீ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். எஸ்எம்டி எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம்னா ரிவர்ஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். கோரிலேட்டட் அசெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணும்போது தான் ஆர்டி இப்போ ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் வந்து எஸ்எம்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி வச்சோடனே என்ட்ரி போயிட்டேன். ஓப்பன் ஆனோடனே கேண்டில் ஓப்பன் ஆனோடனே இப்படி என்ட்ரி போயிட்டு இங்கே வந்துட்டு எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டார்கெட் வந்து 2 hour கிட்ட வச்சிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு 6 AM எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம 4 hourல பார்த்தோம்னா 6 AM எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம பிடிக்கிறோம். கரெக்டா? 6 AM எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த ஸ்மால் விக் இருக்குல்ல கேண்டில் வந்து சப்போர்ட் பண்ணுது 6 AM எக்ஸ்பான்ஷன். ஓகே, தென் 9:30 வந்து ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிடும் அப்படின்றது தான் என்னோட லாஜிக். இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி இங்கே கன்சால்டேஷன் இங்கே மேனிபுலேட் ஆயிருக்கு அந்த லோ. இது என்ன எங்க மேனிபுலேட் ஆயிருக்கு, ஒரு எஃபிஜியில் ஃபேர் வேல்யூ கேப்ல மேனிபுலேட் ஆயிருக்கு. இப்போ ஆனோடனே இங்கே வந்துட்டு இப்படி எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும் ஒய்எம். ஸோ ஏன் வந்து ஒய்எம் எடுத்தேன், ஏன் ஆர்டிவி எடுத்தோம் ஓவர் ஒய்எம் அப்படின்னா இந்த சிக்னேச்சர் வந்து ஆர்டிவில தான் என்ட்ரி போகிறதுக்கு சிக்னேச்சர் வந்து கிளீன் ஆச்சு. அந்த டைம்ல வந்து ஆர்டிவி தான் வந்து ஸ்பீட் ஸ்ட்ராங்கராக இருந்துச்சு கம்பேர்ட் டு ஒய்எம். ஓகே, அதனால தான் ஆர்டிவில எடுத்தேன்.
ஸோ என்னோட இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ட்விட்டர் பேஜில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே லெட்ஸ் சி இப்போ வந்து பார்ப்போமா. டைம் வந்துட்டு 9:30க்கு வந்து ஒரு புஷ் கொடுத்துருக்கு. அதே தான் ஆர்டிவி வந்துட்டு புஷ் கொடுத்துருக்கு, ஒய்எம்மும் புஷ் கொடுத்துருக்கு. ஸோ யா தட்ஸ் இட் அபவுட் திஸ் பிரேக் டவுன். யா கைஸ், இன்னும் இந்த மாதிரி நிறைய ட்ரேட் பிரேக் டவுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் தென் இன்னும் நிறைய எஜுகேஷனலான ஸ்டப்ஸும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே.